ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் அவங்க தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 எபிசோட் 7 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஃபினாலிக்கு முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே மேக்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சு லூக்காஸை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ், உண்மையாக அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படியே பார்த்தீங்கன்னா செஃபன் சவுண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹாலியை காட்டுறாங்க. ஹாலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடைச்சிருந்தால அவளும் எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டா. ஸோ எஸ்கேப் ஆகி பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே ட்ரை பண்ணுறா. அவனுமே முழிச்சிட்டான். அவனுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஹாலி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி பக்கத்தில் அந்த அப்சைட் டவுன் போர்ட்டலையுமே பார்த்துறா. இது மூலமாக எப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பட்டுனதுக்குள்ளே இறங்கிடுறாங்க. இறங்கி தலைகீழாக தூங்கிக்கிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா வானத்துலேருந்து விழுந்துகிட்டு இருக்கா. அங்கிருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விழுந்துகிட்டு இருக்கா. அண்ட் விழுற இடமுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹாக்கின்ஸ் லேப் தான். ஹாக்கின்ஸ் லேபுக்கு மேலே தான் விழுந்துகிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்கின்ஸ் லேபே பக்கத்துக்கு ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஸோ எக்ஸ்பார்ட்டில் விழுற மாதிரி நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கில் கரெக்டாக விழும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 7 த பிரிட்ஜ். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நான்சி அண்ட் ஜானத்தனை காட்டினா அவங்க ரூமில் மாட்டியிருந்தாங்களே, எப்படி ஸ்டீவ் டஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை காப்பாற்றி விட்டாங்க. ஆனால் இடத்துல ஃபஸ்ட்டு டஸ்ட்டுன்னு தான் பார்த்தீங்கன்னா நான்சியை கட்டி பிடிப்பான். இது பார்க்குறவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோபாலில் இவங்க 2 பேர் தான் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர் ஃபேவரட். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க செத்துட்டாங்களோன்னு நினச்சி ஒரு கவலையில் தான் கட்டி பிடிச்சிருக்கான். ஸோ அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது என்ன ஏது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்ம் ஹோல், எக்ஸாக்டிக் மேட்ரு, நீ என்னத்தை ஷூட் பண்ண எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு சைடில் தான் சத்தம் கேட்குது, யாரோ அலற மாதிரி. நம்ம ஹாலி தான் வானத்துலேருந்து விழுந்துகிட்டு இருக்கா. விழுந்துட்டு இருக்கிற அவள் பார்த்தியா திடீர்னு வானத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கா. இதே எந்த சப்போர்ட் இல்லாமல் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போதே டக்குன்னு திரும்ப யாரோ வானத்திலேயே பிடிச்சி இழுத்துறாங்க. அவளை யாரான்னு பார்த்தா வேற கிடையாது, நம்ம வெக்னா தான். ஸோ அவனோட பவரை இந்த அளவுக்கு சேனல் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. ஸோ பைபிளில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அவளை வானத்தில் திரும்ப இழுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த அபிஸில் கூட்டு போய் திரும்ப அந்த பழைய இடத்துல லாக் பண்ணி வச்சிடறான். இதுக்கடை அவளை கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ கட் பண்ணி நம்ம கிளாக்கு முறையாக நெரிக்க அவங்கள காட்டினா டஸ்ட் எங்கே இருக்கான் அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெலிமெட்ரி ட்ராக்கரை வச்சு ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலூன்ஸை காற்றுல கட்டி பறக்க விட்டு அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நான் கூட என்னவோ நினச்சேன், சரியான ஆள் தானே நீ அப்படின்னு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாராட்டிக்கிட்டு இருக்காப்ல. அவர் எப்பவுமே கொஞ்சம் கடுப்பில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம கிட்ட காட்டிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் அவங்களாம் வெளியே போயிட்டு இருக்க. மைக்கோட அம்மாவுமே நானுமே வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் வர வேணா, நீங்கள் இங்கே இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அண்ட் இப்போ அங்கே அதை பற்றி அப்படியே உங்களுக்கு நியூஸ் கிடச்சி டஸ்டின் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற இவங்க கிட்ட சொல்லி இவங்க அங்கே போய் அந்த லேபு பக்கத்துக்கு போய் அங்கிறத பற்றி ஒரு மெட்டல் ஷீட்டை எடுத்து அங்கே உள்ளே போகிறது தான் பிளான் அப்சைட் டவுனுக்குள்ளே. ஸோ அங்கேருந்த கேமராமே அப்படியே எல்லாம் உடச்சு போட்டுறா. அதை பார்த்த ப்ரொஃபஸர் கிளாக் ஷாக் ஆகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் அவருக்கு புதுசாக இருக்குது, அவர் மேன் ஆஃப் சயின்ஸு, இதெல்லாம் ரொம்பவே அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. பட் அங்கே இருக்க கேமரா உடச்சி மெட்டல் ஷீட்டை நகர்த்தி அவங்க அப்சைட் டவுனுக்குள்ளே போய் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ டஸ்டின் மற்றவங்களாம் அங்கே இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹாலி அங்கே அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க ஹாலி வானத்துலேருந்து குதிச்சவ திரும்ப வானத்துக்கே போயிட்டா அப்படின்ற மாதிரி. அங்கே நான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம சோல்ஜர்ஸை காட்டுறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாவர நிலைமை செத்து பொழைச்சி வந்திருக்காங்க அத்தனை பேருமே. பட் டாக்டர் கேக்கு ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் மேலெல்லாம் கண்ணு கிடையாது இவங்களை அடிச்சது. அவளுக்கு இன்னுமே எல்லாம் தான் பிடிக்கணும். ஸோ எல்லாம் ஃபஸ்ட்டு பிடிக்கணும், அவள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிடிக்கிறதுலே குறியாந்துட்டு இருக்கா. ஏகஸ் பார்த்தீங்கன்னா அதை கேட்டு செம காண்டில் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஏய் நீ என்ன மயிருவோம் பேச்ச நான் கேட்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு காண்டில் அவன் மேலே இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இப்போ அவளை விட்டு அந்த மாஸ்டர் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கே பார்த்தீங்கன்னா அவள் அங்கே இடத்துல மிரட்டி விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கா டாக்டர் கே. இவனாலுமே பார்த்தீங்கன்னா செம காண்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா அவன் மேலே. அண்ட் இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட் கேவ் ஸ்குவாட் அந்த டவருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டவருக்கு வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்க. வில்லுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸை பார்த்துட்றான். அண்ட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா லூக்காஸ் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிரிக்க வைக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ மேக்ஸ் ஒரு கில்ட்டில் இருந்துட்டு இருக்கா. நம்ம ஹாலி கூடவே இருந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கில்ட்டில் அவன் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ டஸ்டின் தான் வந்து நான் எல்லாத்தையும் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் ஹோல் என்ன, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத மொத்தமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம உலகம் அவுட் சைட் அப்பு, அதுக்கு ஆப்போசிட் தான் அந்த அப்சைட் டவுனு. அது ஆக்சுவலி ஒரு பிரிட்ஜ், ஒரு வார்ம் ஹோல். அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம அபிஸ்க்கு போகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அபிஸ்ன்றது தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்னொரு டைமென்ஷன் எக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே எப்படா போகிறது அப்படின்னு கேட்க அப்சைடுக்குள்ள ஹெலிகாப்டர் இருக்குது, அதை எடுத்து கொண்டு போய் டேரெக்டாக அது வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போதே அதில் நிறைய ஓட்டர் இருக்கையா, நம்ம என்ன பின் ஸ்டாக் வச்சா போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நமக்கு பின் ஸ்டாக்லாம் தேவையில்லை, நம்மகிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்குவாக் டவர் அப்சைட் டவுனில் கூட அதை வச்சே போயிடலாம் அப்படின்னு இப்போ ஸ்டீவ் ஒரு பிளான் சொல்கிறாப்புல. என்னன்னா அவன் வந்துட்டு அந்த உலகத்தை கனெக்ட் பண்ணுறால பண்ணிட்டோம், அது கிட்ட வர நம்ம டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணி அந்த டவர் கிட்ட வந்தோடனே அதை நிறுத்தி நாம் இங்கேருந்து எப்படியாவது அதுக்கிட்ட போயிடலாம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கு இவங்களோட பிளான். ஏன்னா அந்த பிளவுக்கு நேராக இருந்தால் கரெக்டாக அந்த டவர் அது வழியாக உள்ளே போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி தான் பிளானிங் இவங்களது. இது கேட்க நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம அங்கேருந்து வரும்போது அந்த எக்ஸாக்டிக் மேட்டர் கிட்ட ஒரு பாமை செட் பண்ணிட்டு வரணும். செட் பண்ணிட்டு வந்தால் அது அந்த இடத்துல வெடிச்சு ஒரு வழியாக அந்த இடத்த எப்படியோ அந்த மொத்த பிரிட்ஜையுமே அது கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும் அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல் அங்கே போகணும்னு சொல்ல எல் மட்டும் போவேன்னா நானும் கூட சேர்ந்து போகிறேன் அப்படின்னு காலியுமே பார்த்தீங்கன்னா அவள் கூட போகிறத சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த சீசன்
சீசனில் இந்த ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா காளி வந்துட்டு கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராக இருக்கிற மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் அப்புறமா லாஸ்ட் எபிசோடு சொல்லும்போது சொல்கிறேன். அண்ட் இப்போ ஹாப்பர் காளி மேலே செம்ம காண்டில் தான் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. 11 கொண்டனா காளியை போட்டு தள்ளிடுவேன் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஜாய்ஸ் கிரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா மைண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெடிடேஷன் அண்ட் மைண்ட் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. முறையோட வண்டியை தூக்கி நேரம் பாட்டி அதன் மூலமாக அப்சைட் அவங்கள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க மைண்டுக்குள்ளே என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாவது அந்த பிரிட்ஜ் வெடிக்கும் போது அதே இடத்துல இருந்துடணும், நம்மளால் இங்கே நிம்மதியாக வாழ முடியாது, அதனால் இதை நம்மளோட முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி காளி ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் மேனிப்புலேட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதனாலே இந்த சீசன் முழுக்க காளி ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராக இருக்கிற மாதிரியே நம்ம கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்ம வில் பார்த்தீங்கன்னா அந்த டாங்கியே பார்த்துட்டு இருக்கான். என்ன இது அப்படின்ற மாதிரி அதையே பார்த்துட்டு இருக்க. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க, என்னால் முடியும் தான் நம்புறேன். அண்ட் நீ எப்படி 2 வருஷமாக அங்கே சேவ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல எப்படியோ இருந்துட்டேன், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குன்ற மாதிரி அவனுக்கும் ஒரு பயம் இருக்குது. அவன் ஸ்டில் இன்னும் மனுஷத்தன்மை உள்ள இருக்குது, அதனால் அவன் ஒரு இடத்துக்கு போக பர்டிகுலராக பயப்படுறான் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ நான் பயப்படக்கூடாது, அப்போ தான் நான் அவனை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ வில் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிட்டு தன்னோட ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டுட்டு இருக்கான். அண்ட் இப்போ எல்லாருமே கரெக்டாக பிளானுக்கு அசம்பிள் ஆகிறாங்க. எரிக்கா அண்ட் நம்ம கிளார்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த இடத்துலேருந்து சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணி அந்த கேட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் யூஸ் பண்ணி அவரோட டெக்னாலஜி வச்சு அது இங்கிறதே ஓப்பன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி இருக்குது, அது என்னது ஃபிளிப்பர் ஜீரோவா, அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மொத்த பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வெப்பன் எடுத்து நம்ம டெஸ்ட் ஸ்டீவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்ல, இந்த வெப்பன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போன சீசனில் வச்சு அந்த ஈட்டி அதை எடுத்துக்கிறாங்க. அண்ட் நம்ம லூகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த உண்டிகளை வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் உண்டிகளை வச்சு தான் சண்டை போட்டுருக்கான். நம்ம ஒன் பீஸில் ஒரு ஊசாப் மாதிரி அவனுக்கு உண்டிகோல் தான் ஃபேவரட் வெப்பன் போட்டிருக்கு, அதை வச்சு தான் ஸ்டில் பார்த்தியா சண்டை போட்டிருக்கான். அண்ட் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவன் டஸ்டின்குள்ளே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பேசி முடிச்சு அவனுக்கு தேவைப்படப்ப அங்கே எல்லாம் போயிட்டுனா மனுஷர் அப்படி மாதிரி சொல்லி இப்போ அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசி நீ சத்தனா நானும் சாவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ வில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட மட்டும் இல்லாமல் மொத்த பேரையும் கூப்பிட்டு நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவன் விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட இந்த சீன் ஒரு 6 நிமிஷம் கிட்ட போயிட்டு இருக்குங்க. ஜவ்வா இழுத்துருக்காங்க. டேய் நீ கேன் ஏற்கனவே தெரியும்டா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்கிறதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. இந்த சீன் அவன் கன்வே பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம், ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிற மாதிரி முடிச்சிருக்கலாம். ரொம்ப இழுத்துட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கடியாகவே இருந்துச்சு. சரி இது பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி சீசன்லேயும் இப்படி தான் நம்ம மேக்ஸும் ஹாலியும் பேசுகிற ஒரு சீனை 10 நிமிஷம் இழுத்துருப்பாங்க, அதெல்லாம் செம கடியாகவே இருந்துகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த எபிசோடு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயே லோயஸ்ட் ரேட்டட் எபிசோடு. இதனால் வந்துச்சுன்னு சொல்ல வரல, பட் சும்மா சொல்கிறேன் அவ்வளோதான். இப்போ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி பேஸ்க்குள்ளே போக கிளார்க் தூரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த டோர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுறாரு அவரோட டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியோ ஷாக்குள்ளேருந்து ஹாப்பருமே அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா நான்சி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த எல்லா அந்த சோல்ஜர்ஸுமே போட்டு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. நான்சி கிட்டத்தட்ட ரேம்போ மாதிரி மாறிட்டு இருக்கா. அண்ட் அவங்க எல்லாமே பார்த்து போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல எப்படியோ எல்லாரும் அப்சைட் டவுனுக்குள்ளேயுமே என்டர் ஆகிட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம ஹாலியன் பசங்களை காட்டினா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெக்னா வந்து அவளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தால, ஸோ இப்போ மைண்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா கூட்டு வந்துட்டான். பட் அங்கே இருக்கிற மற்ற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவன் மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சின்ன பசங்க ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணனால சொந்தத்தை ஈஸியாகவே மேனிப்புலேட் பண்ணி ஹாலியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதாவது திருப்பி விட்டுருக்கு. இல்லை மற்றவங்கள ஹாலிக்கு எதாவது திருப்பி விட்டுட்ருக்கா. ஹாலி சொல்கிறது அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா நம்பலை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் மாஸ்டர் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கடா கொய்யாங்கோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ரேடியோ எடுத்து அவங்க மண்டையிலேயே அடிச்சு அங்கே இந்த இடத்துல விட்டு எஸ்கேப் பார்க்க மற்ற பசங்களாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிடிச்சிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவளே கொஞ்சம் புலீஸாக மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. டேரக் எங்கடா போயிட்டான், அவன் நினச்சானா அத்தனை பேர் அசால்ட் அடிச்சு தூக்கி போட்டு போகலாம். பட் டேரக்குமே இந்த இடத்துல ஒரு பயத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கொண்டுருவேன்னு சொன்ன அந்த பயத்தினால தான் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு டேரக்குமே அவங்க பக்கம் சாயிர மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் கழுத்தில் இருக்கிற செயினையுமே பிச்சுட்டாங்க. அந்த ஹாலி த ஹீரோயிக் அந்த இதையுமே பிச்சு விட்டாங்க. ஸோ அவளுக்கு அந்த நம்பிக்கையுமே எடுத்து விட்டாங்க. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா அவள் தலையிலலாம் கூட அடிபட்டு பார்த்தீங்கன்னா விழுந்து கிடப்பா. அப்பயுமே எந்திரிச்சு வந்து எல்லாம் தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்து அந்த இடத்துல ஒருத்தர் கையை பிடிச்சி தியானம் பண்ணவே உட்காந்து இப்போ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே எல்லாரும் மேலே நிமிந்து பார்க்குற மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ வெக்னா பார்த்தீங்கன்னா அவனோட வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அண்ட் அவள் தான் கெஸ்ட் எல்லாம் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்த எபிசோட பார்க்குற வரைக்கும் பை பாய்.